அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேவ குஜராத் வந்து அசால்ட்டா தோற்கடிச்சு, நம்மளோட பிளே ஆஃப் கனவுல மொத்தமா மண்ணள்ளி போட்டாங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச்ல சிஎஸ்கே குஜராத்த வீழ்த்தி, கொஞ்சம் நஞ்ச பிளே ஆஃப் வாய்ப்பையாவது வந்து உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. சிஎஸ்கே டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் 2 பேருமே நாங்க எப்படி விளையாடுறோம்னு மட்டும் பாருங்க. நாங்க ஆல்ரெடி பிளே ஆஃப்க்கு போயிட்டோம்ல. இது எங்களுக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் மாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 13வது ஓவர் வரைக்கும் வந்து விக்கெட்டே போகல. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அப்பதான் ஒரு கட்டத்துல வந்து சுப்மன் கில் எப்படியோ வந்து அவுட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுப்பேன்னு சொல்லிட்டு 80 ரன்னுக்கு மேல எடுத்து பட்டை கிளப்பினாரு. ஜோஸ் பட்லரும் அவரோட பங்குக்கு நானும் அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன்ல, நான் என்ன சும்மாவா இருப்பேன்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டை கிளப்பிட்டாருங்க. இதனால வந்து குஜராத் இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல 229 ரன் வந்து எடுத்து விட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா 230 ரன் எடுக்கிறது பெரிய கஷ்டம் தான். இருந்தாலும் இது சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்ச்ல நல்ல ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, எப்படியும் சிஎஸ்கே பயங்கரமான டஃப்ப குடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. சஞ்சு சாம்சன் மாஸான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, இன்னைக்கு சிராஜ் பட்டை கிளப்பிட்டாருங்க. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல சஞ்சு சாம்சன் வந்து தூக்கிட்டாரு. அதோட நிறுத்தாம, நான் அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு, அவரோட அடுத்த ஓவர்லயே ருத்ராஜ் காயக்வாடோட விக்கெட்டையும் எடுத்தாரு. அதிரடி ஆட்டக்காரர் உர்வில் பட்டேலோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. சரி இன்னைக்கு புதுசா வந்த மேத்யூ சாட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாருன்னு பார்த்தா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரபாடாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவும் ரன் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ரஷீத் கானு என்னோட பங்குக்கு நானும் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, அவரும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாருங்க. இதனால இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேனால ஒண்ணுமே பண்ண முடியல. குஜராத்தோட பவுலிங்க சமாளிக்க முடியாம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால 14வது ஓவர்லயே வெறும் 140 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச வந்து குஜராத் ரொம்ப கம்ஃபர்டபுளா 89 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து குஜராத் மேட்ச வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பேட்டிங், அதுக்கப்புறம் மாஸான பவுலிங். ஏன்னா பேட்டிங்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஸ்டார்ட்டிங்ல விக்கெட்டே விட்டு குடுக்காம அதிரடியா விளையாண்டனால 229 ரன் வந்து எடுத்துட்டாங்க. அதே மாரி பவுலிங்லயும் சிஎஸ்கேவ நாங்க பேட்டிங்கே பண்ண விட மாட்டோம். நாங்க மாத்தி மாத்தி விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு, குஜராத்தோட பவுலர்ஸ் ஆளாளுக்கு விக்கெட் எடுத்தாங்க. ரஷீத் கான், ரபாடா, சிராஜ்ன்னு சொல்லி மத்த பவுலர்ஸ் எல்லாருமே அவங்களோட பங்குக்கு 3 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாங்க. இதனால தான் வந்து இந்த மேட்ச குஜராத்னால இவ்ளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னைக்கு ஒரு இமாலய வெற்றிய இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்ப இதனால அவ்வளோதாங்க. சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்ட விட்டு வெளிய போயிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎஸ்கேவ என்னதான் சொல்றதுன்னு தெரியல. நல்லா விளையாண்டு வந்து பிளே ஆஃப்க்கு போற நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு மேட்சா தோத்து, இப்ப இந்த மாரி நிலைமையில வந்து இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.